கற்பனைகளின்படி நடப்பது. இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அப்போஸ்தலர் யோவான் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த அம்மாளை வேண்டிக் கொள்வதாக எழுதுகிறார். ஒருவேளை யோவான் தன்னை தாழ்த்தி இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது அந்த அம்மாள் ஒரு ஸ்திரீயாக இருப்பதினால் அவளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம். மிகுந்த மரியாதையோடும் பணிவோடும் இப்பொழுதும் அம்மாளே உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று எழுதுகிறார். யோவான் அப்போஸ்தல அதிகாரத்தோடு அந்த அம்மாளுக்கு கட்டளையிடலாம். ஆனால் யோவானோ அதிகாரத்தோடு எழுதாமல் அன்போடும் பணிவோடும் எழுதுகிறார். ஆவிக்குரிய காரியங்களில் நாம் அதிகாரத்தோடு சொல்லுவதை விட அன்போடு சொல்லுவது அதிக பலன் உண்டாயிருக்கும். விசுவாசிகள் அன்பில் வளர்ச்சி பெற வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருந்தாலும் நாம் இன்னும் அன்பில் வளர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. அன்புக்கு அளவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். இது புதிய கற்பனை அல்ல, இதுவே ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனை. அப்போஸ்தலர் யோவான் இந்த கற்பனையை சொல்லி நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொள்ளுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நாம் தேவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும், மனுஷரிடத்திலும் அன்பு கூற வேண்டும், நம்மை சிநேகிக்கிறவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும், நம்மை பகைக்கிறவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதுவே ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனை. கிறிஸ்துவின் உபதேசம் எங்கெல்லாம் போதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த கற்பனையே பிரதான கற்பனையாக போதிக்கப்பட வேண்டும். நம்மிடத்தில் அன்பு இருக்கிறது என்று வார்த்தையினால் சொன்னால் மாத்திரம் போதாது, அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நாம் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நம்முடைய அன்பு மாசற்ற பரிசுத்தமான அன்பாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உண்மையாய் அன்பு கூற வேண்டும். நம்மிடத்தில் அன்பு இருக்கும்போது நாம் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடப்போம். இந்த கற்பனையை நாம் ஆதி முதல் கேட்டிருக்கிறோம். இந்த கற்பனையின்படி நாம் நடந்து கொள்ள கடன்பட்டவர்களாய் இருக்கிறோம்.